நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்னவா இருந்தது, நம்முடைய பிரம்மோஸ் பாகிஸ்தானுக்கு எதிராக ஏவப்பட்டதா, இப்படிங்கிற பல கேள்விகளுக்கு அரசாங்கம் என்ன பதில் கொடுத்தாங்க, எதிரி நாடுகள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் லைவாக நீங்கள் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. ஆனால் பிரம்மோஸுக்கு ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க. ஏகப்பட்ட நாடுகள் இப்போ பைப் லைனில் பிரம்மோஸை வாங்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த கியூவில் நிற்கிறாங்களாம். பிரம்மோஸுக்கே இந்த வரவேற்பு இருந்துச்சு அப்படின்னா பிரம்மோஸ் என்ஜின் ஒன்று உருவாக போகுது, அது எப்படி இருக்கும்? பிரம்மோஸ் என்ஜி அப்படிங்கிறத விட அதை இப்போ லக்னோவில் வருஷத்துக்கு 110லேருந்து 130 பிரம்மோஸை தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி இருக்கோமே. இதெல்லாம் எதனுடைய அடிப்படை? அடுத்த கட்ட பிரம்மோஸ் நகர்வு எப்படி இருக்க போகுது? அதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். பிரம்மோஸை பற்றி ஒரு ஷார்ட்டான இன்ட்ரோ. ரஷ்யாவினுடைய ஒரு நிறுவனமும் இந்தியாவினுடைய டிஆர்டிஓவும் இணைந்து பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டு நிறுவனத்தை உருவாக்குறாங்க. இந்த கூட்டு நிறுவனத்தின் அடிப்படையில் தான் பிரம்மோஸ் அப்படிங்கிறது தயாரிக்கப்படுது. பிரம்மோஸ் இரண்டு நாட்டினுடைய டெக்னாலஜியினுடைய ஃபியூஷன் அப்படின்னு பார்த்தாலும் இப்போ நம்ம தயாரிக்கக்கூடிய பிரம்மோஸ் ஏவுகணை 88%, நல்லா கவனிச்சுக்கோங்க, 88% அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடியது தான். ஸோ இதற்காக நம்ம வெளிநாடுகளை நம்பி இருக்க வேண்டிய தேவை கிடையாது என்பதை புரிஞ்சுக்கணும். இந்த பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்பீட் 2.8லேருந்து 3 மேக்ஸ் ஸ்பீட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒளியின் வேகத்தை விட 3 மடங்கு ஸ்பீடாக செல்லக்கூடியது, சூப்பர் சோனிக் அப்படின்னு வச்சுக்கலாமே. இதனுடைய ரேஞ்ச் அப்படின்னு சொல்லும்போது 290 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க பிரம்மோஸ்னுடையது. பட் இந்த 290 அப்படிங்கிறத 450 கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் என்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. 800 கிலோமீட்டர் போகக்கூடிய பிரம்மோஸும் நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது டெஸ்டிங் ஓவரால் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதும் பலருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இந்த 290 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர் இல்லாட்டி 400 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இங்கே ரெஸ்ட்ரிக்ட் செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவுக்கு தெரியும் இது 500 கிலோமீட்டர் போகும், ஆனால் வெளியில் சொல்லும்போது 290 கிலோமீட்டருக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்தியா இந்த பிரம்மோஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் 300 கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே தான் அதை வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு நாம் 2016 போட்ட ஒரு ஒப்பந்தம் தான் காரணம். இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது MTCR ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 35 நாடுகள் இணைந்து இந்த MTCR ஒப்பந்தம் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. இந்த ஏவுகணை அப்படிங்கிறது எல்லா நாட்டுக்கும் ரொம்ப தூரமாக போகிற 400-500 கிலோமீட்டர் போகிற ஏவுகணைலாம் எல்லா நாட்டுக்கும் சர்வசாதாரணமாக கிடச்சிருச்சுன்னா நிச்சயமாக அது பேராபத்தை விளைவிக்கும். இதன் அடிப்படையில் ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு ஒரு வெப்பனை கொடுக்குறாங்க, அது மாஸ் டிஸ்ட்ரக்ஷனுக்கு காரணமான ஒரு வெப்பனாக இருந்தது என்றால் அது பிலோ 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய வெப்பனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த MTCR ஒப்பந்தம் அப்படிங்கிறது சொல்கிறது. MTCR அப்படிங்கிறது மிசைல் டெக்னாலஜி கண்ட்ரோல் ரெஜிம் அப்படிங்கிறது தான். 300 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா வார்ஹெட் எத்தனை கிலோகிராமுக்கு கம்மியாக தான் வச்சு கொடுக்கணும்? 500 கிலோகிராமுக்கு கீழே இருக்கக்கூடிய வார்ஹெட்டை சுமந்து செல்லக்கூடிய ஏவுகணை மட்டும்தான் நாம் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம MTCRல என்ன செஞ்சிட்டோம்? சைன் போட்டுட்டோம். அதனால தான் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த பிரம்மோஸினுடைய ரேஞ்சை 290 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேணும்னா அவசர காலகட்டத்துக்கு இந்தியா என்ன செய்யலாம்? இந்த MTCR ஒப்பந்தத்திலிருந்து வெளியில் வந்து நான் 450 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய பிரம்மோஸ் வச்சுருக்கேன், அதை வேணால் உனக்கு ஏற்றுமதி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கின்றது. சரி, அப்படின்னா இந்த பிரம்மோஸ், முதல் ரக பிரம்மோஸினுடைய வெயிட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 டன். ஏர் லான்ச்டு பிரம்மோஸுக்கு 3 டன்னும், அதே நேரத்தில் கப்பல் அப்படி இல்லைனா சப்மரைன் வழியாக லான்ச் பண்ணக்கூடிய பிரம்மோஸுக்கு 2.5 டன்னும் எடை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லென்த்தை பொறுத்த வரைக்கும் 9 மீட்டர், டயமீட்டரை பொறுத்த வரைக்கும் 0.6 மீட்டர். வார்ஹெட் நான் முதலே சொன்ன மாதிரி 200 கிலோகிராம்லேருந்து 300 கிலோகிராம் அளவுக்கான வார்ஹெட் தான் இந்த பிரம்மோஸ் 1 அப்படிங்கிறது ஏந்தி செல்லும். இனர்ஷியல் நேவிகேஷன் அப்படி இல்லைனா GPS க்ளோனஸ் இது எல்லாமே அதுக்கு இருக்கு. அதே மாதிரி இதனுடைய அக்யூரசி அப்படின்னு சொல்லும்போது நியர் ஜீரோ சர்க்குலர் எரர் ப்ராபபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப துல்லியமான தாக்குதலுக்கு தான் இந்த பிரம்மோஸ் அப்படிங்கிறது பயன்படுத்தப்படும். ஏர் லான்ச்டு பிரம்மோஸ் இருக்கு, ஷிப் லான்ச்டு பிரம்மோஸ் இருக்கு, சப்மரைன் லான்ச்டு பிரம்மோஸ் இருக்கு, இல்ல சர்ஃபேஸ் லான்ச்டு பிரம்மோஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதுதான் பிரம்மோஸ்.
ஸோ இந்த பிரம்மோஸ் அப்படிங்கிற பிரம்மாஸ்திரத்தை தான் நாம் பாகிஸ்தானுக்கு எதிராக, குறிப்பாக அவங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிக்கு எதிராக தாக்கி விட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தியரி இப்போதும் இருக்குது. அதை பிரம்மோஸ் தான் தாக்கணுமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலை. அந்த பக்கம் பாகிஸ்தானும் அது பிரம்மோஸ் தான் அப்படிங்கிறத அவங்களும் என்ன செய்யலை, ரிவீல் பண்ணலை. சரி, இப்போ அங்கே நியூக்ளியர் ரேடியேஷன் லீக் அப்படிங்கிறது இருக்குது. ஏகப்பட்ட நாடுகள் வந்திருக்காங்க, அந்த ரேடியேஷன் லீக் இருக்குது, இல்லாட்டி அவங்களுடைய ஒட்டுமொத்தமான நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேலே நம்ம தாக்குதலை நடத்திட்டோம், அவங்களுடைய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷன் அப்படிங்கிறது செயலிழந்து விட்டது, இப்படின்னு சொல்கிற ஏகப்பட்ட செய்திகள் வரும்போது எப்படிப்பா இவங்க இப்படி தாக்குனாங்க, அக்யூரேட்டாக 1 மீட்டர் அக்யூரேட் வச்சு அடிச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பிரம்மோஸ் தான் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரம்மோஸை நாமும் ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சில நாடுகள் அவங்களுடைய ஐடியாவை இப்போ யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்தியாவிடம் சொல்லிக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. அப்போ பிரம்மோஸை நம்ம யாருக்குமே ஏற்றுமதி பண்ணலையான்னு கேட்டால் தவறு, நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். இந்த பிரம்மோஸ் அப்படிங்கிற மிசைல் ஃபயர் அண்ட் ஃபர்கட் அப்படிங்கிற கான்செப்ட் தான். ஒன்ஸ் இங்கேருந்து நம்ம ஃபயர் பண்ணிட்டோம், டார்கெட்டை லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே மறந்துட வேண்டியதான். ஏன்னா இங்கேருந்து மறுபடியும் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற தேவையெல்லாம் கிடையாது. அதனால தான் இதை ஃபயர் அண்ட் ஃபர்கட் மிசைல் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏற்றுமதி பண்ண முதல் நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாடு பிலிப்பைன்ஸ் தான். பிரம்மோஸ் அப்படிங்கிற ஏவுகணையை நம்ம உருவாக்கிட்டோம், அதுவும் ரஷ்யாவினுடைய கூட்டு முயற்சியில் சக்ஸஸ்ஃபுல்லாக இது இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே பிலிப்பைன்ஸ் நாடு 2022 எனக்கும் பிரம்மோஸ் வேணும் அப்படிங்கிற அந்த டீலில் சைன் பண்ணுறாங்க. தோராயமாக அந்த டீலினுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $375 மில்லியன் அமெரிக்க டாலர். கிட்டத்தட்ட 3 கோஸ்டல் டிஃபென்ஸ் பேட்டரிஸ் அப்படிங்கிறது நாம அனுப்புவோம். ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத 2024 ஏப்ரலில் டெலிவரி பண்ணிட்டோம். 2025 அடுத்த பேட்டரி நம்ம டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பிலிப்பைன்ஸ் இப்படின்னா அடுத்ததா இந்தோனேஷியா தான். இந்தோனேஷியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 450 மில்லியன் அமெரிக்க டாலருக்கான டீல் இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையே ஏற்படுது, அதுவும் இந்த பிரம்மோஸை மையப்படுத்தி மட்டுமே. கிட்டத்தட்ட பல முறை இதற்கான நெகோசியேஷன் அப்படிங்கிறதுலாம் நடந்திருக்கு. அப்படி நடந்த பிறகு இந்தோனேஷியா பிரம்மோஸை வாங்குறதுக்கு சம்மதம் தெரிவித்து விட்டார்கள். அடுத்த நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியட்நாம். வியட்நாமை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இராணுவத்துக்கும் அவங்களுடைய நேவிக்கும் பிரம்மோஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதனுடைய டீல் ப்ரைஸ் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு 700 மில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கும். இது இல்லாமல் மலேசியா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சுகோய் Su-30 MKM ஃபைட்டர் ஜெட்டுக்காகவும் அதே மாதிரி கேதார் கிளாஸ் வார்ஷிப் இருக்கு, அதற்காகவும் பிரம்மோஸ் அப்படிங்கிறத கேட்டுட்டு இருக்காங்க. அதையும் நாம டீலா பண்றதுக்கான வாய்ப்புகள் இப்போது நெருங்கி வந்திருக்கு. இத்தனை நாடுகள் இல்லாமல் தாய்லாந்து, சிங்கப்பூர், புரூனே, பிரேசில், சிலி, அர்ஜென்டினா, வெனிசுலா, எகிப்து, சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தார், ஓமன் போன்ற நாடுகளும் நிறைய பிரம்மோஸ், வேற லெவல் வெரைட்டி ஆஃப் பிரம்மோஸ் அப்படிங்கிறது ஒன்று கடற்படைக்காக இருக்கலாம், விமானப்படைக்காக இருக்கலாம், இல்லாட்டி சர்ஃபஸ்க்காக இருக்கலாம். இந்த மாதிரியான பிரம்மோஸுக்கு நாங்களும் தயார், எங்களுக்கும் வேண்டும் அப்படிங்கிற அந்த முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இது எல்லாமே பிரம்மோஸ் அப்படின்னு சொன்னால் சுற்றி வந்த வாங்கின நாடுகளை பாருங்களேன். தென்சீன கடலில் இருக்கக்கூடிய நாடுகள் பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, இந்த நாடுகள் அதிகமாக வாங்கியிருப்பாங்க. அதற்கான காரணம் இந்தியாவுக்கு எதிரே சீனா அப்படிங்கிறது உலக நாடுகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். சீனா தென்சீன கடலில், அந்த தென்சீன கடலே எனக்கு தான் சொந்தம் 9 டேஷ் லைன்ஸ் அப்படிங்கிறத போட்டு அதை 2 லைன் போட்டு 7 டேஷ் லைன்ஸ் 6 டேஷ் லைன்ஸ் அப்படி மாற்றி தென்சீன கடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான தீவுகளிலும் ஆர்டிஃபிஷியல் ஐலண்ட் அப்படிங்கிறத உருவாக்கி அங்கே ஒரு கொடியை குத்தி அது என்னுடையது தான் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தென்சீன கடலையும் அவங்க ஆட்சி செய்ய நினைக்கிறாங்க. இதை எதிர்த்து பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, மலேசியா போன்ற நாடுகள் எல்லாருமே அவங்கவுங்க குரலை கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த குரல் கொடுக்கக்கூடிய வேலைகளில் இந்தியா கூட நமக்கு நட்பு வேணும், அதே நேரத்தில் சீனாவை எதிர்கொள்வதற்கு ஸ்ட்ராங்கான ஒரு மிசைல் வேணும் அப்படிங்கிறதுக்கு பிரம்மோஸை அவங்க கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணாங்க. இது இப்போ பாகிஸ்தானையும் அடிச்சிருக்கு. சீனாவினுடைய HQ-9 அப்படிங்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் ஜாம் பண்ணி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதும், அவங்களுடைய மிசைல் சிஸ்டம், அவங்களுடைய ஃப்ளைட்டால் இதை தடுக்க முடியலை அப்படிங்கிறது எல்லாமே இப்போ பிரம்மோஸுக்கு செம மவுசு, செம கிராக் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனாலையும் மறுபடியும் இந்த நாடுகள் பிரம்மோஸை வாங்குறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். இந்தியாவினுடைய எஸ்டிமேஷன் அடிப்படையில் 2025, அதாவது இந்த வருடம் 2024-2025 கிட்டத்தட்ட நம்முடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது 22,000 கோடியிலிருந்து 25,000 கோடியாக இருக்குது. 2030க்குள்ள அது 50,000 கோடியாக உயர்ந்துடும். 2047 ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாடு டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் இந்தியா தான் அப்படிங்கிற லெவலுக்கு அதை நம்ம கொண்டு வந்துடும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு ஒரு பெரும் சிக்கல் இருந்துச்சு. நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய மிசைல், அது ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸாக இருக்கட்டும், இப்போ பிரம்மோஸாக இருக்கட்டும், இது எல்லாமே யுத்தத்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது பல நாடுகளிடையே கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஏகப்பட்ட நாடுகள் இந்தியா தயாரிக்கக்கூடிய ஏவுகணையை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எல்லா நாடுகளுமே வாய் அடைச்சு நிற்கிறாங்க. இந்தியா தயாரிச்சதா? பாகிஸ்தான் 300-400 ட்ரோன்ஸை விட்டாங்கயா,
சீனாட்டிலிருந்து எல்லா மிசைலையும் வச்சுருந்தாங்கயா. 23 நிமிஷத்தில் இந்தியா ஒட்டுமொத்த ஆட்டத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்தவித சேதாரமும் இல்லாமல் இந்தியாவுக்கே திரும்பி வந்துட்டாங்கப்பா எல்லாரும். அப்படின்னா இந்தியாவினுடைய மிசைல்ஸ் செம அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகம் முழுவதும் பேச்சுக்கள் அடிபடுகின்றன. அப்படின்னா இந்த பேச்சுக்கள் இல்லாத போதே நம்மளால் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் செய்ய முடிஞ்சுன்னா இந்த பேச்சுக்கள் வந்த பிறகு ஏகப்பட்ட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத செய்ய முடியும். சரி, பிரம்மோஸ் பார்த்துட்டோம். அப்படின்னா பிரம்மோஸ் என்ஜினா என்ன? பிரம்மோஸ் என்ஜி அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிரம்மோஸ். முதல்ல பார்த்த பிரம்மோஸ் 3 டன் 2.5 டன் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இப்போ பார்க்கக்கூடிய இந்த பிரம்மோஸ் 1.6 டன் இல்லாட்டி 1.3 டன் தான் எடை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பாதியாக எடை அப்படிங்கிறத கம்மி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முதல்ல பார்த்தது 9 மீட்டர் நீளம் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இப்போ இருக்கக்கூடிய பிரம்மோஸ் என்ஜி அப்படிங்கிறது 6 மீட்டர் தான் லென்த் இருக்கும். டயமீட்டர் அப்படிங்கிறது முதல்ல பார்த்தது 60 சென்டிமீட்டர், இப்போ இருக்கிறது 50 சென்டிமீட்டர். ஸ்பீட் அப்படிங்கிறது 3.5 அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அதே தான், பழைய பிரம்மோஸினுடைய அதே ஸ்பீடு தான். ரேஞ்ச் அப்படிங்கிறது மறுபடியும் 290 கிலோமீட்டர் 450 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எம்டிசிஆர் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில். ஸ்டெல்த் அப்படின்னு சொல்லும்போது ரேடார் கிராஸ் செக்ஷன், ஆர்சிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் இதை பார்ப்பது, இதை கண்டுபிடிச்சு ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ஏன்னா இவ்வளோ ரேடார் கிராஸ் செக்ஷன் கம்மியாக இருக்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. கைடனன்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டிஜினியஸ் சீக்கர் அண்ட் ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்டு அரே, AESA ரேடார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்டெல்த் கேப்பபிலிட்டிஸ் அப்படிங்கிறது மெக்கானிக்கலி ஸ்கேன்டு ரேடார் டு த ஒரிஜினல் பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லியிருக்கனால சூப்பராக இருக்கும் என்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ப்ரொபல்ஷனை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேஜ் சிஸ்டம் வித் சாலிட் ப்ரொப்பலண்ட் பூஸ்டர். இனிஷியல் லான்ச்சுக்கு சாலிட் ப்ரொப்பலண்ட் பூஸ்டரும், அதன் பிறகு லிக்விட் ஃபியூல்டு ராம்ஜெட் ஃபார் சஸ்டைன்டு சூப்பர்சோனிக் க்ரூயிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பிரம்மோஸ் என்ஜி அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மிசைல் தான். எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திலையும் சிக்காது அப்படின்னும் 1 மீட்டர் அக்யூரஸியில் இதனால் தாக்கி அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு மிசைலுக்கான அக்யூரசி ±200 மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் எக்ஸாக்டாக அந்த இடத்துல போய் அடிக்கும் அப்படிங்கிறது துல்லியமாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. அத்தனை முறை நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் இது சஸ்டைன்டு சூப்பர்சோனிக் க்ரூயிஸ் மிசைல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா. இந்த சஸ்டைன்டு சூப்பர்சோனிக் அப்படிங்கிறதுனால இதனுடைய ஸ்பீட் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர ஒரே மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை ரேடாரில் பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ பிரம்மோஸினுடைய மவுஸ் அதிகரிச்சிருக்கு, பிரம்மோஸினுடைய விற்பனையும் அதிகமாகும், பிரம்மோஸை மேனுஃபேக்சர் பண்ண வேண்டிய அந்த ஒரு டிலேயும் நம்மகிட்ட இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் லக்னோவில் பிரம்மோஸை தயாரிக்கக்கூடிய அந்த தொழிற்சாலையை உருவாக்கி இருக்கிறோம். இதைவிட கூடுதலான தகவல் பிரம்மோஸில் மட்டும் இல்லைங்க, ஆகாஷ் இன்னும் சில முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் தான் இருக்குது. அது என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணிங்கன்னா தமிழ் பக்ஷம் சார்பாக இதே மாதிரி A to Z ஹிஸ்டரியிலிருந்து இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வு வர எல்லாத்தையுமே உங்கள் முன்னாடி தர்றதுக்கு நான் ரெடி. கேட்பதற்கு நீங்கள் தயார் என்றால் ஸோ அடுத்த மிசைல் இல்லாட்டி அடுத்த எக்யூப்மெண்ட் எதை பற்றி பேசணும் அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி ஏகப்பட்ட பேர் இந்த டிஃபென்ஸு சம்மந்தமாக நிறைய செய்திகள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க, நிறைய கிளாஸ் எடுக்கணும்னு நினச்சிருப்பாங்க, ஆஃபீஸில் போய் பேசணும், ஃப்ரீ டைமில் பேசணும்லாம் நினச்சிருப்பாங்களே, அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு நொறுக்கு தீனி மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா பார்த்துட்டு அவங்களுடைய நாலேஜையும் கொஞ்சம் வளர்த்து கொள்வார்கள். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.